கூடவா ஜான், கிட்டு நீ வலது பக்கமா போங்க. ஒரு ஆளு காலி இல்ல. வாய மூடு. உலகம் சின்னது. நானும் என் பேரண்ட்ஸ் எழுந்துட்டேன். ஒரு நாள் காலையில எல்லாமே திடீர்னு என்ன விட்டு போயிடுச்சு. நான் தான் அனாதையா நின்னேன். அவங்களுக்கு என்ன விட டிவி தான் முக்கியமா இருந்துச்சு. இப்படி பேசி பேசிதான் ஒவ்வொரு தடவையும் நாம இருக்கிற இடத்த அவங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். கொஞ்ச நேரம் பொத்திக்கிட்டு ஏன் உன் கண்ணால இப்படி ரெட்டா இருக்கு? தண்ணி அடிச்சியா? தண்ணியா? என் கண்ணு எப்பவுமே இப்படிதான் இருக்கு. சும்மா கதை விடாத. இதே மாதிரி இன்னொரு தடவை செஞ்சு நானே உன்னை கொன்னுடுவேன். புரியுதா? சரி சரி. கீழே உட்காரு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? உட்காருன்னு சொல்றல. கோட், அது நீ இருக்கிற பக்கம் வந்துகிட்டு இருக்கு. சனியா, இதுக்கு என்னாச்சு? லைட் வீக் ஆயிடுச்சு. என்னால எதையும் பார்க்க முடியல. எங்க போயிடாத, நாங்க வந்துடுறோம். உன்னால எதையாவது பார்க்க முடியுதா? இல்ல, எதையும் பார்க்க முடியல. டாக்டர் வில்லிக்ஸ், ஒருத்தரை வீழ்த்திட்டேன். வடி விடுங்க. இங்க இருந்து எல்லாம் போங்க. உடனே ஆர்க்குக்கு போங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. எல்லாரையும் ஆர்க்குக்கு போங்க. வடி விடுங்க. பதில் சொல்லுங்க. என்னாச்சு? பேயை பத்தி பேசிட்டு இருந்தா. பேயா? ஆமா ஆமா, பேய்ங்க வேற எங்க இருக்கு? எல்லாம் மனுஷங்களுக்குள்ளதான் இருக்குது. முதல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு யாருன்னு பாருங்க. சீக்கிரம் முதல்ல விட காப்பாத்துற வழியை பார்க்கலாம். கம் ஆன் மேன். காயத்தை அழுத்தி பிடிச்சுக்கோக்கு. பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. சீக்கிரம். எனக்கு பயமா இருக்கு. கம் ஆன் சாம், அந்த மருந்து இன்னொரு ஷாட் கொடு. அட்டென்ஷன் ப்ளீஸ். எல்லாரும் உடனடியா பூமிக்கு திரும்பி ஆகணும். உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீக்கிரம் கிளிக் பண்ணு. கார்மாக் எங்க போயிட்டாரு? எங்கேயோ போயிட்டாரு. எங்கேயோ போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? எங்க போனாருன்னு தெரியல, அதான் உண்மை. பல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. சரி, இன்னொரு தடவை கிளிக். ஐயோ, ரெஸ்பான்ஸ் இல்ல. சீக்கிரம் ஏதாவது பண்ணு. சரி, அந்த மருந்து எடுக்க. முடிச்சிரு. இன்னொரு தடவை கிளிக் பண்ணுங்க. கிளிக். அவ்வளவுதான். டாக்டர், மரியாதையா மறைக்காம உண்மையை சொல்லு. என்னதான் இங்க நடக்குது? என்ன?
என் கூட வா. வாங்க. இது என்ன? உங்க ஆராய்ச்சியில் இதுக்கு முன்னால இந்த மாதிரி பார்த்திருக்கியா? இல்ல. இந்த பிளானட்டுக்கு வெளியே எங்கிருந்தாவது இங்க வர சான்ஸ் இருக்கா? இந்த பிளானட்ல வேற எதுவுமே இல்ல. அப்ப இது எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லுங்க. போட்மேன், கொஞ்சம் வாய மூடு. கண்டிப்பா வெளியே இருக்கிற சூழ்நிலையில உயிர் வாழுறது கஷ்டம். ஒருவேளை அதுக்கு காத்தே தேவைப்படாம இருந்திருக்கலாம். ஏலியனா இருக்குங்கிறியா? அததான் கண்டுபிடிச்சு தொலைங்க. போட்மேன், உன் வாய கொஞ்ச நேரம் பொத்திக்கிட்டு இருக்கியா? நாங்க அதை பார்க்கல. நானும் கோட்டு ஜெனடிக்ஸ்ல அதை சுடவும் இல்ல. அப்படின்னா அது மாதிரி இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்ல வரியா? வெளியே இருந்து உள்ள வரதுக்கு வழி எங்க இருக்கு? பிரஷர் பாயிண்ட்னா நார்த் சைடுல ஒண்ணு இருக்கு. டெஸ்ட்ராயர் கிட் அப்புறம் போட்மேன் 3 பேர் அங்க போயிட்டு எனக்கு தகவல் கொடுங்க. எஸ் சார். அது எதுவா இருந்தாலும் சரி, அது உங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே கூடாது. மேக்ஸ் சார், பிங்கி கையில ஒரு துப்பாக்கியையும் கிரானைட்டையும் கொடுத்துட்டு ஆர்க்கோட கதவை அடைச்சு வச்சிருங்க. இன்னொரு கதவும் இருக்கு. எங்க? ஆராய்ச்சி கூடத்துக்கு போற வழியை கேக்குறாரு. போர்ட்டல் ஆக்டிவேஷன் தயாராயிடுச்சு. ஆர்க்குள்ள யாரையும் விடாதீங்க. ஏய் ஏய் இரு ஒரு நிமிஷம். என்ன இங்கே விட்டு போகாத. நான் ஒண்ணும் சோல்ஜர் இல்ல. என்ன மாதிரி ஆட்களை பாதுகாக்க தான் வந்திருக்கீங்க. அத மறந்துடாதீங்க. ஏய் விட்டுட்டு போகாதன்னு சொல்றல. எல்லாம் பாதுகாப்பா தான் இருக்கு. உடனடியா எல்லாரும் புறப்பட தயாராகுங்க. டியூக், கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண. ஹெல்ப் பண்ணன்னு கேட்டேன்ல. உனக்கு ஒரு பிடிக்காதா இந்த கூட குடையிற? இதெல்லாம் என்னோட வேலை டியூக். திறமையுள்ள மாணவன் தன்னோட திறமையை தூக்கி எறிஞ்சிட்டு ஏன் RRTSக்கு போறான்? அப்போ அதுக்கு முன்னால எப்படி இருந்தான்? ஜானா நம்மள புரிஞ்சுக்குவான், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவான். நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல சமந்தா. அவன் ஊன்னு பண்ண ஆரம்பிச்சாலே 50 ரூபாய் கேட்க போறான்னு தெரிஞ்சு போயிடும். நிஜமாவா? ஓஹோ. உன் கூட பிறந்தவங்க? அந்த மொட்டா இருக்கான்ல, அவன் என் அண்ணன் தான். நிஜமா சொல்றேன், உனக்கு உண்மையிலேயே பெரிய மனசு. அப்படியா? மனசு மட்டும் இல்ல, எனக்கு எல்லாமே பெருசுதான். துரு பிடிச்சிருக்க. ஓ சமந்தா, நல்லா பேசுறிய. சமந்தா, நான் உன் சம்மதத்தை தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு ரம்பம் வேணுமே. இப்ப போய் ரம்பத்தை பத்தி பேசுறிய? நான் வாழ்க்கையோட ஆரம்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ நானோவல் வழியா போ. காரிடாருக்கு லெஃப்ட்ல போனேன்னா ப்ரொசீஜர் ரூம்ல ஒண்ணு இருக்கு. அந்த வழியாவா? சரி, நீ கேட்டுட்ட, எடுத்துட்டு வரேன். வேற வழி? நீ வேற அழகா இருக்க. பாத்து, உனக்காக என் உயிரியே கொடுப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஏர்லாக்கு போறேன். துணைக்கு யாரும் வேண்டாமா? ஏர்லாக் கதவை அடைச்சாச்சு. இந்த கிரகத்தோட எதிரிங்க செத்ததுக்கு அப்புறம் தான் கதவு திறக்கப்படும். நமக்கும் சேர்த்துதான். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆயுதத்தை கையில எடு. சொல்றது கேட்கல, சீக்கிரம் எடு. கோர்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாரும் பாத்தீங்கல்ல. இங்க நம்ம யாரு கூட சண்டை போடுறோம்னு நமக்கே தெரியல. நான் ஒண்ணு சொல்லவா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல SOP-ய கூப்பிடுறது. வாய மூடு. நான் சொல்றத மட்டும் செய். நீ ஒரு சோல்ஜர், அத மறந்துடாம ஞாபகத்துல வச்சுக்க. டியூக்,